We said India should do something out of the box. They dropped Harlin Deol, who played the entire tournament, and brought in Amanjit Kaur. We said Jamima had to play number three. She did, and what an innings! I think it's just amazing. Just a week ago, Australia made the highest chase in ODIs women cricket, chasing 330 against India. And India have done a reverse and returned the favor to Australia. What a stage to do that. I think the best thing about the semis was that at no point in time India felt or India showed the pressure, right? I mean, I think they were consistently keeping up with the run rate. This was the highest power play score for India in this entire tournament, 60, despite losing two wickets. Shefali Verma was back in the semi-finals, of course, with very limited contribution. I think excellent performance all around. I think Jemima was the star. The entire world is talking about her. But of course, I think great support by Harman, who Richa Ghosh. struggled a bit in the start, but I think caught up, and I think excellent contributions from everyone who came after Deepthi, I think Richa. அந்த ரிச்சாவோட இன்னிங்ஸ் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஆமா அப்பதான் வந்து I think that's when slowly the pressure started to build up, and I think there was a continuous period of 3 or 4 balls in which there were continuous boundaries. ஒரு 4 ஒரு ஏன் 6 ஒரு தெரியும் 4. எங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த கார்த்தை வச்சு வந்துட்டு தி ட்ரை டு புஷ் அ சைலண்ட் ஓவர். அப்பதான் அந்த ஃபைனல் பால் க்ளோஸ் பால் போடச்சு, தலைக்கு மேல ஒரு சொரு, லாங் ஆன் தலைக்கு மேல ஒரு சிக்ஸ். அடுத்த ஓவர் ஆஷ் கார்டனர் கொண்டு வந்தாங்க. ஆஷ் கார்டனர் இவளுக்கு கால்ல போட்டானே மடக்கி ஒரு சொலட்டு மிட் விக்கெட் தலைக்கு மேல ஒண்ணு, மிட் விக்கெட் ரைட்ல ஒண்ணு, ஒரு பவுண்டரி, ஒரு சிக்ஸ். அதை பண்ணவனே ஆஷ் கார்டனர் ப்ரெஷர் ஆகி ஃபுல்லா வெளில வெளில தெரிஞ்சு 2-3 வைடு போட்டா. ஆஷ் கார்டனர் அவ்வளவு ப்ரெஷர் ஆகி நான் பார்த்ததே இல்லை. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ரிச்சா கோஷோட கவுண்டர் அட்டாக்ஸ் இன்ஸ்டிங்ஸ் அங்க. பட் yeah, as I said, Jemima is the lady Virat Kohli. No second thoughts. I'm not backing from that statement. She has to bat three. She batted three. She has the ability to score 100. Unbeaten 126 or 127. 127. 122. 127. Unbeaten 127. But yeah, whatever it is. South Africa பயங்கர டெட்லியரா ஃபைனல்குள்ள வந்திருக்காங்க. பட் ஃப்ரம் ஹியர் நத்திங் ஷுட் ஸ்டாப் இந்தியா ஃப்ரம் லிஃப்டிங் த ட்ராஃபி. But actually, if you look at it, South Africa is a team who has faced every tough situations in this tournament. When they started the tournament 60 all out, and Siriana comeback win against India where they almost lost the match. First innings difficulties, second innings difficulties, they have seen it all. So I நம்மளுக்கு think இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்மளோட நியூ பால் அட்டாக் விசஸ் சம்மன் லைக் லாராவை எப்படி எடுக்க போறோம், இவரை எப்படி எடுக்க போறோம்ன்றதான் வந்து கொஞ்சம் பயம் இருக்கே தவிர. பட் யா, ஆன் அ ஹோல் எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி ஷுட் பி ஈக்குவல் டு ஈக்குவல் கான்டெஸ்ட். ஒரு மாதிரி வந்து டெஃபினெட்லி நாட் அ கான்டெஸ்ட் வேர் சவுத் ஆப்பிரிக்கா ஹேவ் எட்ஸ் அப் ஓவர் இந்தியா, ஆர் இந்தியா வில் ஹேவ் எனக்கு தெரிஞ்சு இந்தியா வில் ஹேவ் பெட்டர் ஸ்லைட் எட்ஜ், ஹோம் அட்வான்டேஜ். என்டையர் கிரௌடுமே இந்தியா பின்னாடி இருக்கும். ஒரு and the சின்ன other thing is it's in the same ground. It's in the same ground where we எல்லாத்தையும் played this தாண்டி in the same. நேவி மும்பைல எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு நம்மளுக்கு ஆஸ்திரேலியா மேட்ச்ல கிரௌட் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எவர் ஃபேக்டர்ஸ். 82ல ஜெமிமா ஒரு கேட்ச வந்து அலிசா ஹீலி டிராப் பண்ண மொமெண்ட் ஒரு சவுண்ட் வந்தது பாரு. ஆஸ்திரேலியா வர் புட் ரைட் இன்டு தி பிரஷர். அங்க ஆஸ்திரேலியா வர் புட் ரைட் இன்டு தி பிரஷர். திருப்பி வர தாலியா மெக்ரா டிராப்ட் a catch, பேக் ரன்னிங் கேட்ச் ஃப்ரம் மிட் ஆஃப். அப்பலாம் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆஃப் உனக்கு வந்து லைக் அந்த கிரௌடோட பிரஷர். அதெல்லாம் 35,000 பேர் உனக்கு அகைன்ஸ்டா கத்துறாங்கன்னா நீ பிரஷர் ஆகதான் செய்ய யாரா இருந்தாலும். ஸோ தேங்க்ஸ் டு crowd support ஆல்சோ. உமன்ஸ் மேட்சுக்கு கம்ப்ளீட் ஹவுஸ்ஃபுல் கிரவுண்ட் வந்து இப்படி ஒரு சப்போர்ட். எல்லாத்தையும் தாண்டி as I always keep saying, Jemima is the best batsman of this Indian women's cricket team. We always keep dropping her. We always had reasons to drop her. Not always had. We always created reasons to drop her. But இப்போ வந்து she has showed why she should never be dropped at all. See, and அதுல வந்து பார்த்தனா I was actually scared, like if let's say for example யாராவது ஒருத்தர் வந்து even if 1% doesn't keep up the tempo, no, the chase will falter. ஆக்சுவலி நான் தீப்தி சர்மாவை இந்த இடத்துல நீ சொன்னல சேஸ் வில் டெம்பரண்ட், அந்த இடத்துல தீப்தி சர்மா ப்ரமோட் பண்ணச்சே நான் பயந்தேன். கேவலமான ரன் அவுட் அது வந்து ரன் ஜட்மெண்டே தெரியாம ஒரு எல்கேஜி பையன் ஓடின மாதிரி ஓடுனது. பட் லீவ் தட் அபார்ட். I'm very thankful that happened. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரிச்சா கோஷ் the way she batted that day, இன்ஃபேக்ட் வந்து அவன் 100 செலிப்ரேட் பண்ணல. அப்பதான் நம்மளோட அந்த கிரிக்கெட் குரூப்ல நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் 2011 வைட்ஸ் ஃபார் மீ அப்படின்ட்டு. தோனி never celebrated that 50. இன்ஃபேக்ட் he didn't even know that he scored a 50 that day கம்பீர் கூட இருக்கும்போது.
அவன் தான் வந்து அந்த 100க்கு அலைஞ்சு அவுட் ஆனே தவிர ரிச்சா கோஷ் வெரி கிளியர்லி இந்த எம்எஸ்டி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் ஷி ஹாஸ் நெவர் செலிப்ரேட்டிங் தட் 100. அப்பயே டிசைட் பண்ணிட்டேன் 47-48 ஓவர்ஸ் வரைக்கும் ஜெமியோவா நின்னானா டெஃபினட் சேஸ் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. சேம் வே ஷி பிளேட். அண்ட் ஐ மீன் கண்டிப்பா ஹர்மன் பிளேட் வெரி குட் ரோல். ஹர்மன் பிரீத் கவுர் வந்து அந்த 170s அகைன் சவுத் ஆப்பிரிக்கா 2017 அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடலனாலுமே இன்ஃபேக்ட் சூப்பர் செகண்ட் ஃபிடில் டு ஜெமிமா. அதுல வந்து ஹர்மனுக்கு டெஃபினட்டா கிரெடிட்ஸ். பட் எல்லாத்தையும் தாண்டி அந்த கவுண்டர் பஞ்ச் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஃபைனல் கவுண்டர் பஞ்ச் சொல்லுவாங்க தெரியுமா, தட் கிரெடிட் ஹஸ் டு கோ. நம்ம வந்து ப்ரிவியூல பேசணும், இந்தியாவுக்கு பவர் கேமே கிடையாது, ஒரே பவர் பிளேயர் ரிச்சா கோஸ்டான்ட்டு. அந்த பவர் கேமை when it mattered the most she executed it in such a brilliant way that she took off all the pressure from ஜெமிமா பிரஷர் இல்லாம ஆடிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் she took off every single pressure. ரன் ரேட் 9ல இருந்து 6.8 கொண்டு வந்து கொடுத்துட்டு அவுட் ஆஃப் பாக்ஸ் 2 ஓவர்ல. தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். நீ நெக் டு நெக் லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல போகும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு 10 பால்ஸ்ல உனக்கு 4 பவுண்டரிஸ் வந்துருச்சுன்னா உனக்கு ரன் ரேட் அப்படியே உடஞ்சி தள்ளிடும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹஸ் ஹேப்பன். Which is what did not happen in that England game. Unfortunately, ரிச்சா வந்து அந்த கேம்ல சீப்பா வந்து அவுட் ஆயிடுவா. இல்ல அதுக்கப்புறமா அந்த கேம் நான் அகைன் சொன்ன மாதிரி தான், we dropped a batsman to play a bowler. அங்கதான் நம்ம சொரப்பினோம். அங்கேயும் நம்ம ஜெமிமா ஆடி தான் ஜெயிச்சிருப்போம் சேஸ் பண்ணி. Problem is we are not valuing a clarity player like Jemima boss. Only know the eldest entire all. இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒண்ணு மித்தாலி ராஜ் தெரியும், இல்லனா ஜொலன் கோஸ்வாமி தெரியும், இல்லனா ஸ்மிருதி மந்தனா தெரியும், இல்லனா ஹர்மன் பிரீத் கவுர் தெரியும். இந்த வாட்டி செமிஃபைனல்ஸ் பார்த்த எத்தனை பேருக்கு உண்மையிலே ஜெமிமா ராட்ரிக்ஸோட குவாலிட்டி தெரியும். ப்ராப்ளம் இஸ் நாட் ஈவன் 1%. ஈவன் கிரிக்கெட் ஃபாலோயிங் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஜெமிமாவோட குவாலிட்டி என்னன்னு தெரியாது. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் சேயிங், இப்போ நான் உனக்கு மென்ஸ் கிரிக்கெட் லெவல்ல சொல்லணும்னா, என்னதான் ரோஹித் கோலி ஆனாலும் இந்த ஓடி செட்டப்ல கரண்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல். அதுதான் வந்து ஐ மீன் தண்ணியில் எழுதினாலும் அடிக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு உண்மை இஸ் ரைட் நவ் இன் 2025 கேஎல் ராகுல் இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். அந்த மாதிரி தான் இந்த இந்தியன் உமன் டீமுக்கு ஹர்மன் பிரீத் இஸ் அ பிராண்ட், ஸ்மிருதி மந்தனா இஸ் அ பிராண்ட், தீப்தி சர்மா இஸ் கைண்ட் ஆஃப் அ பிராண்ட், பட் ஜெமிமா ராட்ரிக்ஸ் இஸ் அ சைலண்ட் சூப்பர் ஸ்டார். Yes, so I think it was very, very exciting. I think for after a long time, I think only after 2017 for the first time Australia lost in ICC knockout match. And I think ஒரு மாதிரி அலிசா அலி சொன்ன மாதிரி we did that to ourselves என்ற மாதிரி சொன்ன அலிசா அலி. I think when they were batting also, 30 to 40 bowling also for that matter, bowling also ஒரு மாதிரி they brought it back lighta. If you did not have that Ash Gardner's blitzing finish in the last, they wouldn't have even gone to 300 320. The way they started, no, sorry. The way they started, almost ஒரு 180 200 for 2 கிட்ட போயிட்டாங்க 30 31 32 ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறமா வந்து அந்த 31 32 to மேபி ஒரு 40 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 40 42 வரைக்கும் நல்லா புல் பேக் பண்ணாங்க. வேற யாருமே அடிக்கல. இஃப் யூ சி ஆஃப்டர் லிட்ச்ஃபீல்ட் அண்ட் பெடியோட பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறமா வந்து உனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஆஷ் கார்ட்னரோட அந்த இன்னிங்ஸ் தட் ஸ்ட்ரைக் ரேட்னால தான் வந்து உனக்கு அந்த ஸ்கோரே வந்தது. ஸோ இன் தட் சென்ஸ் ஐ திங்க் தட் மிடில் ஓவர் போலிங் ஆல்சோ deserves appreciation. Of course, batting பத்தி deep Sweet Sarani was so good. கண்டிப்பா another credits to her, another specific mention to her. நிறைய பேர் வந்து நான் ஆக்சுவலி நிறைய பேர் ஆப்வியஸ்லி நம்ம லேட்டா தான் பண்றோம் வீடியோ, கொஞ்சம் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டேன். நாட் மெனி ஆஃப் them are actually mentioning Sweet Sarani. Her spell was such a crucial step to stop Australia to 340. And the other thing, I think I also wanted to talk about Amanjit Kaur. Almost match was done. I mean, it was a run ball situation. But என்ன இருந்தாலும் Jemima was sort of losing power and strength. She was exhausted, boss. 135 balls, 22 overs herself. Exhausted to the core. அந்த ஒரு காமன் கூலா வந்து சூப்பரா நான் அமஞ்சித் கொண்டு. ஐ மீன் வைல் தேர் வாஸ் ரிச்சா இருந்தப்போ அந்த அடிக்கணும்ன்ற பிரஷர் இல்லைனாலும் தே மேட் ஷுர் தட் தே டிடன்ட் டேக் இட் டு தி 50th ஓவர். சோஃபி மொலினோ வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி அடிச்சது காமா ஃபுல் 3-6 ரெண்டு கட்டுல ஒரு கவர் பாயிண்ட்ல ஒரு பேக்வர்ட், ஒரு ஸ்கொயர் கட்டு, ஒரு கட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கவர் பாயிண்ட், ரெண்டுமே சரியான ஷாட், ரெண்டுமே செம பாசிட்டிவான ஷாட் ஆக்சுவலா. No, I think these are all definitely credit to WPL. நீ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்ல வந்து ஆடுறது வந்து பஸ் as much as 2011ல இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு வந்து we have to give credit to IPL. ஏன்னா I still say one point that India won that World Cup was what you will say IPL நால இந்தியாக்கு நடந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம். அந்த
அந்த ஒரு பிளேயர் இன் தட் வேர்ல்டு கப் ஹூ மேட் அன் அவுட்ஸ்டாண்டிங் இம்பாக்ட் 2011 என்ன வேர்ல்டு கப்ல அஸ்வின் யாரு? சொல்ல போறியா? அஸ்வின் Sorry, சொல்ல போறியா? cut ஆயிடுச்சு. சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா his knock in quarterfinals, India were like 170 for 6 or something in semifinals. Again, he took us to 260. Back to back match saving innings சுரேஷ் ரெய்னா கிட்ட. ஏன்னா வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்ல அவனுக்கு அப்புறம் யுவராஜ் இந்த சைடு இன்ஸ்டன்ட் ரெய்னா ஸ்டில் யூஸ் டு சே கேவ் ஹை ஃபைவ் ஹி காட் ஹை ஃபைவ் ஃப்ரம் சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் கிடையாது நம்ம கிட்ட. செமிஸ்ல எவ்ரி ஒன் பாகல் டவுன், ஒன்லி சுரேஷ் ரெய்னா வாஸ் தேர். அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஐபிஎல்ல இருந்து நம்மளுக்கு 2011 வந்தது. அதே தான் இப்ப WPL இந்த டீமுக்கு நடந்திருக்கு. So let's see what I don't think they will change the team combination for the finals. South Africa also are definitely coming out after high. But ஒரு மாதிரி பார்த்தனா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு மாதிரி ஒரு சிசியாவா தான் இருந்திருக்காங்க. செமிஃபைனல்ஸ்ல இங்கிலாந்து ஒரு மாதிரி பெண்டுலமா தான் இருந்திருக்காங்க. ஆமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி மேட்ச், செமிஸ்க்கு முன்னாடி மேட்ச் பார்த்தனா ஒரு மாதிரி அடிதான் வாங்கினாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சீசாவா தான் போயிட்டு இருக்கு. எப்படி அதுவும் சும்மா ஒரு அடி இல்ல, ஆஸ்திரேலியா கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் ரோல்ட் ஓவர் தெம். அந்த 95 ஆல் அவுட்டோ 97 ஆல் அவுட் இல்லையா, அந்த லாஸ்ட் லீக் மேட்ச் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டா தான் ஆடிட்டு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. But again, I think semi-finals consistently, that is Australia, South Africa has been now another team 23, 24, 25, almost all women's game, எல்லாத்துலயும் almost they are qualifying to the finals. They have the last ICC tournament they have won it, WTC. I think they will also be in a high. They will also want to showcase no better situation than this. Of course, India will be in higher pressure than South Africa. So, what do you think should at all India do anything different versus South Africa? So, what do you think should be the strategy? ஏதாவது டிஃபரெண்டா பண்ணணுமா? என்ன நடக்க போகுது? பேட் ஃபர்ஸ்ட், சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி அவ்வளவு ஸ்ட்ராங் நான் சொல்ல மாட்டேன். ஆப்வியஸ்லி இந்தியா வில் கோ டு பேட் செகண்ட் தான் சேஸ்க்கு தான் போவாங்க. ஏன்னா அன்னைக்கே நாவி மும்பைல அவ்வளோ டியூ இருந்ததுன்னு பார்த்தோம். டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் போலிங் ஃபுல் டாசர்ஸ்ன்ற அளவுக்கு வந்து பேடாவே டியூ இம்பாக்ட் இருந்து. ஸோ இஃப் ஐ நாட் ராங் தேல் டெஃபினெட்லி அகைன் கோ ஃபார் சேசிங் தான் தோணுது அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல. ஏன்னா 10 ஓவர் 75, 80 உமன்ஸ் கிரிக்கெட்ல ஈஸி இல்ல. பட் 10 overs 80 சேஸ் பண்ண முடியற அளவுக்கு டியூ இம்பாக்ட் இருக்குன்னா the wise thing is always to go to chase அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். ஸோ தே மே கோ ஃபார் சேசிங். பெருசா ஐ வில் நாட் எக்ஸ்பெக்ட் எனி சேஞ்சஸ். ஸ்ரீசரணி வாஸ் குட். ராதா யாதவ் ஹேட் அ பேட் டே அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, பட் ஸ்டில் ஷி இஸ் அ வெரி குட் ஸ்பின்னர். ஸோ ஷி மைட் ஸ்டில் ஹேவ் அ டே இன் த ஃபைனல்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமுமே பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது கிவன் த வெரி பிக் டே. நம்ம 2023 வேர்ல்டு கப்புக்கு நம்ம ரிவெஞ்ச் வாங்கிட்டோம். 2024 வேர்ல்டு கப்புக்கு அவங்க ரிவெஞ்ச் வாங்காம இருந்தா சரி. பச்சை கலர் சொக்கா நம்மள. Fine, so let's see. So we revenged for men. Hopefully they don't come and revenge for their men. Okay, fine. So hopefully, I think it's going to be a cracker of a contest, and I think for the first time, for sure, the women's match is going to have more audience as compared to the men's match. Both are happening at the almost same time. T20 match between India and Australia will be happening. So I think almost everyone will be watching this match. Really excited. Hopefully, we win the World Cup. Last ODI World Cup வந்து நம்ம செமிஸ் கூட குவாலிஃபை ஆகல. We exited at the group stage 2021 in New Zealand. So let's hope for the best. I think all the best for the girls. So நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சுட்டா வந்து செமிஸ் ஃபைனல் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னோம். Hope that happens. So thank you viewers, thank you for your time. If you like the content, please like, follow, comment Beyond Boundary. Thank you. Signing off.